அன்று வந்து கோயில் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் கோயிலில் உள்ள கூடாரங்கள் குற்றவாளிகளை ஒழிக்கணும்னு நம்ம பராசக்தி நடிகர் திலகம் ஐயா வந்து போராடினார். ஆனால் இந்த பராசக்தியில் நம்ம தமிழ் வாழ்ந்தவங்களை இங்கிலீஷ் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுன்னு நம்மளை வதம் பண்ணின அத்தனை பேர்களையுமே வதம் செஞ்சு காப்பாற்றின நம்ம முதல்வர் அண்ணா ஐயா மட்டும் கையெழுத்து போடலைன்னா இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் தான் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். அந்த ஹிந்தியை ஒழித்து நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தந்த நம்ம அண்ணாவுக்கு வாழ்க. கண்டிப்பாக பராசக்தி நம்ம தமிழை வந்து திருப்பி கொடுத்த ஒரு சக்தி பராசக்தி. அந்த முன்னோர்கள் கதையை எடுத்து காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் 2K கிட்ஸு நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்னு அந்த கண்ணா இருந்ததால தான் இன்னைக்கு நம்ம இருமொழி இதில் வந்து கல்வியை கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம். மும்மொழினா மக்கள் ரொம்ப குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஹிந்தி அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. நம்மளாவது ஒரு 4 வார்த்தை கற்று வச்சுருக்கோம். ஹிந்திக்காரனை போய் நீங்கள் கற்றுக்க சொன்னீங்கன்னா அவனால் முடியாது. இன்னைக்கு வேலைக்கு வந்ததால 2 வார்த்தை பேசுகிறான். ஓகேங்களா? ஹிந்தியை ஒழிச்ச ஒரு பராசக்தி மாபெரும் ஒரு சக்தியா தமிழ், அதாவது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக வெற்றி. எஸ்கே வந்து நடிக்கல, துட்டிச்சு வச்சிருக்கிறாரு. அவராது கோர்ட்டில் ஏறி தான் ஒரு 1/2 மணி நேரம் டைலாக்கை நம்ம நடிகர் திலகம் பேசினாரு. ஆனால் நாடு தமிழ் போராட்டம் தம்பி செலியன் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறாரு சிவகார்த்திகேயன். செலியன் நடிப்பு வேற லெவலு. கண்டிப்பாக நம்ம முரளி சார் மட்டும் இருந்தாருன்னா அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். இதுவரைக்கும் நடித்த கேரக்டர்லேயே அதர்வாவுக்கு மிகப்பெரிய கேரக்டர் சுதா மேடம் கொடுத்துருக்காங்க. 100வது படம் என் பையன் ஜிவிக்கு சூப்பராக இசையமைச்சிருக்கிறாரு. இதில் காதல்லாம் தேவையில்லைங்க. நம்மளோட அத்தியாவசியமான மொழியை வந்து ரத்தத்தில் கலந்து நம்ம தமிழ் மொழியை ரத்தம் செஞ்சு காப்பாற்றிய அத்தனை முன்னோர்களுக்கும் முதியோர்களுக்கும் நம்ம இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் படம் சமர்ப்பணம். அதாவது அளவான வில்லன், அறிவான வில்லன். ஓகேவா? மாற்று மொழிக்கு பிறந்த ஒரு வில்லன் மனசளவில் பாதிக்கப்பட்டு தமிழுக்கு துன்பப்படுத்துறாரு. கடைசியாக அவரு இனிமே நான் பொழைச்சி என்ன பண்ண போறேன்னு அவரு இறந்துடுறாரு. ஓகேவா? கரெக்டான வில்லன். அதிகமாக ஓவர் ஆக்டிவ் இல்லை, கம்மியாக உள்ள கரெக்டாக இருக்குது. சூப்பர். ஆல் த பெஸ்ட்டு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக பராசக்தி வெல்க, நீதி வென்று நம்ம ஜனநாயகமும் வெல்லும். ஓகேவா? இங்கே பாருங்க. அது ரிப்ளேஸ் பண்ணி வைக்கல. நான் சொல்றேனே எஸ்கேவோட கெரியர் பெஸ்ட். இந்திக்கு எதிராக இருக்கப்பட்ட படம் சொல்றேன். அது இல்லை சார். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு என்னன்னா சொல்றதுன்னா தமிழ் மொழிக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த எதிர்பார்ப்பில் வரல. ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப ஒரு மாதிரி போய் பார்ப்போமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லா வாரமும் படம் பார்க்குறேன். ஸோ இந்த வாரமும் அந்த படம் பார்க்கணுமேங்கிறதுக்காண்டி வந்தேன். ஐ ஃபீல் ரியலி அந்த படம் பார்க்கும்போது செம்ம ஃபீல் இருந்தது. எல்லாருமே மும்மொழி கொள்கைனா மும்மொழி கொள்கையை ஏன் எதுக்குறீங்க, மும்மொழி கொள்கை வந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்களே, அந்த பிரச்சனை எதனால இப்போ ஆரம்பிக்கல
காலத்துல இருந்து தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தினாங்க. எத்தனை மாணவர்களோட தியாகம் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் பேசுறோம், தமிழ் மொழி அப்படிங்கிறது அவங்களோட தியாகங்கிறது இந்த படத்துல ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதுல மாணவர்களின் பங்குக்காகவே ஒரு சிறப்பு. கண்டிப்பா எல்லாருக்கும் படம் எப்படி இருக்கு சார்? படம் நல்லா இருக்கு சார். படத்தை மேலே எந்த ஸ்கிரீன் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சிறுகதை ஆக்டிங் நல்லா இருக்கு. சிறுகதை ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அது வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜெயம் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா வந்து தமிழ்ல அறிமுகமாயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ரீலீலா ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தம்பியை ஆதரவா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சார் மெயின். ஏன்னா இந்த அவங்க பேசுகிற வசனத்துக்கும் சரி, அவங்க அந்த ஒவ்வொரு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் காட்டுறதுக்கு அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய இப்போ என்ன சார் மெசேஜ் சொல்றாங்க? மெசேஜ் என்ன இதுதான் சார், இந்தியை வந்து நம்ம மேலே வந்து தெளிக்காதீங்க. இந்தியா அதாவது சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இந்திக்கு காரங்களுக்கு எதிரி நாங்கள் இல்லை, இந்தி எங்கள் மேலே தெளிக்காதீங்க, இந்திக்கு தான் நாங்கள் எதிரி அப்படின்ற சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்திலோட இதெல்லாம் உங்களுக்கு 1959 1965 நடக்கிற மாதிரி தான் இந்த கதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு எப்படி படம் படம் சொல்றீங்களா? படம் நல்லா இருக்கு சார். படம் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இவங்க பண்றது நடைமுறைக்கு நடக்குது. அதை யாராவது சொல்லுங்க நியாயமா? ஏன்னா இப்போ இந்த படத்தை பார்த்ததுனால நமக்கு என்னன்னா, ஐயோ இந்த அளவுக்கு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்னொரு இந்த தமிழுக்கு போடுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த படத்தை வந்து தேவையில்லாமல் வன்முறையை தூண்டுற மாதிரி. ஏன்னா இப்போ நல்லா இருக்கு, தமிழ் மேலே எங்கே போனாலும் இந்தியை நீ கற்றுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. அங்கேருந்து இந்திக்காரர் வந்து இங்கே குறைச்சிருக்காங்க. ஏன் தமிழ் கற்றுக்கூடாது நம்ம ஏன் ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க? ஏன் இந்த படத்தை எடுத்தது நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் பண்ணியிருக்காங்க. அவனோட ஆஃபீஸில் ஹிந்திக்காரன் செக்யூரிட்டி தான் இருக்கான். சன் டிவி ஆஃபீஸில் ஹிந்திக்காரன் தான் இருக்கான். அவன் வந்து தமிழாக பேசுகிறான், ஹிந்தி பேசுகிறான். இதை அவங்களே கண்டிக்க முடியல. இதை போட பண்ணி நமக்கு தெளிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அது நியாயமாக சொல்லுங்க. நியாயம் தானே. இப்போ என்ன வரும்னா, ஒத்துமையாக இருக்கிற ஹிந்தி இப்போ தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, ஹிந்திக்காரங்களை சேர்ந்து தேவையில்லாமல் அடிப்பாங்க. இங்கே இருந்தோ கேரளா வந்தாலும் சரி, ஆந்திராவா சரி, யாராக இருந்தாலும் வந்தரை வாழ வைக்கும் நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வாழ்றீங்களா, தமிழை கற்றுக்குங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நாங்கள் எப்படி உங்கள் ஹிந்தியை கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணுறோமோ நீங்களும் தமிழை கற்றுக்குங்க. ஹிந்திக்காரன் தமிழ் பேச மாட்டாங்க. நான் எங்கே சார் பேசுறதுன்றான். அப்போ சாப்பாடையெல்லாம் இங்கே தான் சாப்பிட்றான், பணத்தை குலைக்கிறான். இங்கேருந்து எதுவுமே அங்கே தான் இருக்கிறான். அப்போ தமிழ்நாடு தான் போயிட்டு அதை இவங்க ஸ்ட்ராங்காக வந்து இந்த படத்தை எடுத்தவங்களே சொல்ல நல்லா இருக்கும். எடுத்தவங்களே தவறிட்டாங்களே அவங்க ஆஃபீஸ்லேயே ஹிந்திக்காரன் போட்டு இப்போ என்ன ஓகேங்களா? படமாக பார்க்கும்போது நல்லா இருக்கு சார். ஓகேங்களா? படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும், எல்லா ஸ்டேட்டுக்கும் செட் ஆகும்போது தெரியாது. ஓகேங்களா? படம் சிவன் கார்த்திகேயனுக்காகவும் ஜெயம் ரவி அவங்களுக்காக நல்லா டஃப்பாக பண்ணிக்கிறாங்க. தேட்டராகவும் வந்திருக்கு. அப்புறம் ஜெயம் ரவியோட நெகட்டிவ் ரோல், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் எல்லாமே என்ன விஷயம் படம் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க படத்தில்? என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அது சொல்லுங்க. ஒரு ஸ்டேட்டில் அவங்களோட லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு இப்போ ஃபார் இங்கே அவங்கவுங்க ஸ்டேட்டோட லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கைலாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த படம் மூலிமா நம்ம என்ன தெரிய வருது? உங்களுக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி தெரிய வருது? ரைட், ரெடி. ஆக்சுவலி ஃபாதர் வந்து பயங்கரமாக ஹிந்தி எதிர்ப்பில் இருந்தார் அவர். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அதில் வந்து சாகலை, பட் அந்த காயப்பட்டார். அதுக்குரிய அந்த பென்ஷன்லாம் வாங்கலேன்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த மொழி போருக்குரிய இதெல்லாம் போய் நீங்கள் வாங்க மாட்டீங்களே, கேட்க மாட்டீங்களேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா. அது மாதிரி இப்போது அந்த மொழி பற்றின தியாகம், அந்த ஹிந்தி எதிர்ப்பு, அதெல்லாம் ஒரு ரெண்டு லைனாக கேட்டது, படித்தது, பேப்பரில் பார்த்தது, அதோடு கடந்து போன நிலைமையில தான் இருந்தேன் நான். அதே மாதிரி தமிழர்கள் மட்டும்தான் இதுக்கு ஹிந்தி எதிர்த்து போராடினாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் படம் பார்த்த பிறகு தான் தெரியுது அது வந்து நம்ம பெங்கால் வரைக்குமே பெங்கால், மராட்டி கூட இது பண்ணியிருக்காங்க. மராட்டி, ஹிந்தி ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே அந்தந்த மொழி நடிகர்களை வச்சு நடிக்க வச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜல்லிக்கட்டு மாதிரி தான். ஜல்லிக்கட்டு எப்படி இமோஷ்னலி நமக்கு கனெக்ட் ஆச்சு. அது சின்னதாக ஆரம்பிச்சது பீச்சில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன எழுச்சி மாதிரி இருந்தது. அது மாதிரி நம்ம இன எழுச்சி மாதிரி தான் இது. ஹிந்தி வந்து வேண்டான்னு சொல்லலை, அதை வந்து திணிக்கிறது தப்பு. ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக நீ 3 மொழி படித்தாகணும்னு சொல்கிறது தப்புன்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னோட ஆசை என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில்
ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, கேவி அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் 2 மொழி தான் கற்றுக் கொடுக்கணும்னு வரணும் அப்படின்றது என்னோட பர்சனல் விஷயம். ரொம்ப நல்லா அந்த அண்ணாதுரை அந்த இந்திரா மேடம் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்ததும் சரி, அண்ணாதுரையில் டிவியில் பார்த்ததில்ல, இந்த யூடியூப் கிளிப்பிங்ஸு இந்திரா காந்தி மேடம் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். அவங்க பேசுகிறதுல அப்படியே அவங்களே பேசுகிற மாதிரி நல்ல நடிப்பு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி கேரக்டர், சின்ன அடி வாங்கிட்டு போகிற கேரக்டர் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து கொஞ்சம் லேகிங்கே இல்லை. அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப இந்த சண்டை காட்சி ஓடுற காட்சியெலாம் கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க பேசுகிற வசனம் வந்து கேட்க மாட்டேங்குது. லாஸ்ட்டில் ஜெயரவி பேசினார், ஏதோ ஒன்று சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட காப்பாற்றவான்னு கேட்குறது, அது அவர் என்ன சொன்னாருன்றது கேட்கல. ஸோ அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். அது ஒரு சிறு குறை தான். மற்றபடி ஓவரால் படம் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம தமிழனாவும் பார்க்கலாம், நீங்கள் இந்தியனாவுமே நீங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க, படம் ஹீரோ ஆக்டிங் எப்படி இருக்கு? ஹீரோ ஆக்டிங் கேட்கவே தேவையில்ல, புதுசாக பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி வில்லனே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஹீரோ ஆக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன், எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் வில்லனாக இருக்கிறதுனால சூப்பர் ஆக்டர் இருக்கு அந்த வில்லன் கேரக்டர் அவங்க. ஸ்ரீலீலா தமிழில் அறிமுகமாகிருக்காங்க. அவங்க ஸ்ரீலீலா ஆமாம், அவங்க ஸ்ரீலீலா வந்து தெலுங்குல நம்ம பார்த்துருக்கோம், டிரான்ஸ்லேயும் அவங்க ஃபேமஸாக இருக்காங்க. இப்போ தமிழில் வந்து சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து ஹீரோயின்ஸ் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவருடைய ஐடியா எல்லாமே என்ன கன்வே பண்ணியிருக்காங்க, இந்திய போராட்டம் சார்ந்து தான் எடுத்துருக்க படம் அப்படிங்கும்போது அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்காங்களா, சென்சார்லாம் சில வார்த்தைக்கு மட்டும் ஸோ அதை இது பண்ணக்கூடாதுனால லாங்குவேஜஸை திணிக்கக்கூடாதுன்றது தான் பட கான்செப்ட். கொண்டு வரலாம், அது வந்து கம்பல்சரி அதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது மக்கள் படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி உங்களோட எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் ஸ்ரீலீலா சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே அருமையாக சாங்ஸ் எல்லாம் பாட்டு சூப்பராக என்ன கருத்து சொல்றாங்க படத்துல? தமிழ் அந்த காலகட்டத்தில் கொண்டு போற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா படம் பார்க்கும்போது? ஆமாம் பரசுத்தி முதல்ல இருக்கிற அந்த இது மாதிரி வேற படத்துல எதுனா நீங்க பார்த்ததுல இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி நீங்க எதனா காட்சி சொல்லுங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுதான் பிடிச்சது பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. சூப்பராக இருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஒரு 10க்கு ஒரு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓ தேங்க்ஸ். சொல்லுங்கள் பிரதர், படம் எப்படி? எல்லாம் ஃபேமிலியோட படத்தை வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணன் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. அண்ணன் மட்டும் இல்லை, ரைமோகன் சார் ஆகட்டும், அதர்வா சார் ஆகட்டும், ஸ்ரீலீலா மேம் ஆகட்டும், எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சுதா காக்கோரா பிரிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல, மியூசிக் எக்ஸ்ட்ராடனரி. எல்லாம் ஃபேமிலியோட படத்தை பொங்கலுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்ல படம். பராசக்தி தமிழ் மொழிக்காக போராடின நிறையா பேர்த்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் தான் நான் சொல்லுவேன். ஜெயம் ரவி எப்படி? ரவிமுகன் நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் ஹீரோவாக பண்ணி பார்த்துட்டோம், இப்போது வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு கிடைச்சது அவருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அண்ட் அவரோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இது அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அவர் ஹீரோவாக பார்த்துட்டு டக்குனு வில்லனாக பார்க்கும்போது? கண்டிப்பாக பண்ணிக்க முடியுது. ஏன்னா இந்த படம் அவருக்கு கிடைச்சதே எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். கரெக்டாக தமிழ் மொழிக்காக போராடி இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஹீரோ வில்லன் அதெல்லாம் தாண்டி அவரை கொண்டு போய் சேர்த்த விதம் படம் வந்து கொண்டு போய் சேர்த்த விதம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. சிவகார்த்திகேயன் தம்பியா அதர்வா நடிச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் அவங்களுக்குள்ளே இருக்க மூமெண்ட்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது. ஒரு சைட் வந்து அதர்வா க்யூட்டாக இருக்காரு, ஒரு சைடு அண்ணா வந்து தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்து பண்ணியிருக்காரு. தம்பியும் அண்ணாக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ போராட முடியுமோ போராடி கொடுத்துட்டு நல்லா இருக்கும். ஜி பிரகாஷ் 100வது படம் இது பாட்டு எப்படி இருந்தது பாட்டெல்லாம்? ஜிவியோட 100வது படமாகட்டும் முதல் படமாகட்டும் அவரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் பிடிக்கும். காலையில் தூங்கும்போதும் சரி எந்திரிக்கும் போதும் சரி லைக் அவரோட அந்த ரத்னமலா சாங் வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சாங் மட்டும் இல்லை, ஒரு சாங்குமே சில சாங்ஸ் தான் கூஸ்பம்ஸாக இருந்தது. இது லவ் பேஸ் பண்ணிங்கிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க லவ் வந்து அந்த சாங் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதில் பெருசாக பிஜிஎம்ஸில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு மாஸ் பிஜிஎம் தான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சாங் தான் பெருசாக காமிச்சிருக்கு.
ஹீரோக்கு யாருக்கும் மாஸ் பிஜிஎம் இல்லை, நார்மல் பிஜிஎம் இருக்கா? கரெக்டாக இருந்தது. யாரையும் பெருசாலாம் காமிக்கல. என்ன விஷயம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை மட்டும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இந்த படத்தில் உண்மையாலுமே இந்தி திணிப்பை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்காங்க. உண்மையாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லலாம் எல்லாருமே ஹிந்திக்காரங்கள்ட்ட மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கு அவங்கவுங்க மொழி கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் தான். அதே மாதிரி நமக்கு தமிழ் மொழி எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹிந்தி. ஸோ நம்ம அதை தப்பாக பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஹிந்தி மொழியை தப்பாக பேசுகிறத பற்றி சொல்ல, ஹிந்திக்காரங்களுக்கு மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் தராங்க, தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எதாவது கருத்து சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். இதுக்கப்புறம் என்ன கேட்டால் மாறும் நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இந்த மாதிரி மாற்றுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு 25 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சார் போட்டு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அண்ணாவோட ஆங்கரிங்கில் இருந்து 20 வரைக்கும் நாங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் இன்னைக்கு கரெக்டான ஸ்கெட்யூலில் ரீச் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். கட்ஸ்லாம் எங்களுக்கு முக்கியமே கிடையாது. படம் வந்துருச்சு. சுதா டைரக்ஷன் எல்லா படமுமே நல்லா இருக்குது. இந்த படம் எப்படி உங்களுக்கு? கண்டிப்பாக இதுவும் சூப்பராக இருக்கும். லைக் இது ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். இந்த படம் என்றைக்குமே பேசும். ஸ்ரீலீலா ரொமான்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப்? அழகாக இருந்தது. அவங்க க்யூட்டாக இருந்தாங்க. ரொமான்டிக்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அண்ணாக்கும் இவங்களுக்கும் அந்த திருமலா சாங்கில் ரொம்பவே மேட்ச் ஆகிருக்குது. அதை தாண்டி ரொமான்டிக்லாம் தாண்டி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸ்ரீலீலாவும் அதர்வாவும் கொஞ்சம் காம்பினேஷன் இருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்தது அந்த காம்பினேஷன்? அதுவும் க்யூட்டாக இருந்தது. அதர்வா க்யூட்டு, ஸ்ரீலீலா க்யூட்டு சேர்த்து சொல்லவே வேணாம். நல்லா இருந்தது. சரி, இதில் ஏதாவது சோசியல் மெசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இந்தியாவுக்கு தராங்களா, இது தமிழ்நாட்டுக்கு தராங்களா அந்த சோசியல் மெசேஜ்? நம்ம அப்படி டிசைட் பண்ணிட முடியாது. இது எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணுற மாதிரி தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. நிறைய கேமியோ ரோல் இருக்குது இந்த படத்தில். அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேறு லெவலில் போய் கண்டிப்பாக இந்த படம் ரீச் பண்ணுவோம். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது படம். ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? போடுங்க. ஹீரோ எப்படி ஆக்ட்? சொல்லுங்கள். படம் நல்லா இருக்கு. எப்படி இருக்குது, என்ன டீட்டெயில்? அவங்க அந்த ஹிந்தி லாங்குவேஜை நான் எல்லார் மேலே திணிச்சு அந்த லாங்குவேஜ் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொன்னது தான் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து எப்படி ஸ்ட்ராங்காக அவங்க போராடினாங்க, அதுக்கு எப்படி அகைன்ஸ்ட் அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கினாங்க, அந்த மாதிரி அதாவது மொழி சார்ந்த படம் மட்டும் தான் இது. இப்போ நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்குமா, செட் ஆகுமா? நார்மல் ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் ஃபுல்லாக அந்த மாதிரி கமர்ஷியலாக இல்லை. பட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் பார்க்கலாம். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால். ஒரு சிலர்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அது எதனால் அந்த லேக் வருது? அது தெரில. அது அவங்க டேரக்டர் பேசு. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. வேறு படத்தில் ஏதாவது நல்ல விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு? வேறு அதுதான் ஸ்டோரி வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில சீன்ஸ் எனக்கு இன்டர்வல் சீன்ஸும் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர் நல்லா தான் ஓகே. சொல்லுமா, படம் இது ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? ஹீரோ ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஹீரோவோட முக்கியமாக வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது. ஹீரோயினியே மற்றவங்களாம் கூட அதே மாதிரி ஜிவியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபேமிலியோடு பார்க்க முடியும். ஓவரால் பார்க்கலாம். படம் பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி அவங்களோட ஆக்டிங் எப்படி? அவங்க காம்போ பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜெயம் ரவி ரோல் பெருக்கிற அளவுக்குலாம் இல்லை, ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஸோ சுதாகர் அவர் இதை கரெக்டாக மாடல் ஸ்ரீலீலா தமிழுக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரோல் பிளே கம்மியாக இருக்கும்னு நினச்ச படத்தில், பட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஓன் வாய்ஸ்லேயே அவங்க பேசியிருக்காங்க. பாட்டு எப்படி இருக்கும்? பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டுலாம் அதில் எல்லா சாங்குமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேவரட்னா அடியலே சாங். மெசேஜ் என்ன மேடம் சொல்லியிருக்காங்க? மெசேஜ் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மொழிக்காக எவ்வளோ போராடிருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ சுதந்திரமாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் காரணன்றதை ஈஸியாக சொல்லியிருக்காங்க. மூணு பேர் நடிச்சிருக்காங்க.
ஹீரோ கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரவி மோகன் வில்லன் சூப்பராக பண்ணாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதர்வா காஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. தம்பி கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலா வந்து சப்போர்ட் ரோலாக தான். ஸ்ரீலீலா இதில் தமிழ் அறிமுகமாகிட்டாங்க. அவங்க ஆக்டிங் ஸ்ரீலீலா